கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று மாலை 4 மணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக விரிவான தகவல்களை செய்தியாளர் பக்ருதீன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், தற்பொழுது விசிக்கு சார்பில் உளுந்தூர்பேட்டையில் மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாடு குறித்தான ஏற்பாடுகள், அங்கு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, நாம் நிற்கக்கூடியது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அதாவது மாநகர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மாநாடு திடலில் இருக்கிறோம். ஏற்கனவே அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த மாநாட்டிற்காக பல்வேறு திட்டமிடல் நடத்தப்பட்டது. அதாவது மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது ஒழிப்பிற்கான மாநாடாக இருக்கிறது. அதாவது மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடாக இது திட்டமிடப்பட்டது. இன்று மாலை சரியாக 4 மணிக்கு நடைபெறுகிறது. மாநாட்டிற்கு முன்னேற்பதாக அது நாம் கூற வேண்டியது, அதாவது கள்ளக்குறிச்சி பகுதியில் அந்த கள்ளச்சாராயம் அருந்தி பலியானவர்கள் எண்ணிக்கை 68ஆக இருந்த நிலையில்தான் அந்த பகுதிக்கு சென்ற, அதாவது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் திருமாவளவன் கட்சி, அதாவது திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்கு சென்று அந்த மக்களை சந்தித்து அதன் பிறகு அவர்கள் வைத்த கோரிக்கை எடுத்துதான் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதற்கு முத்தாய்ப்பாக இன்று, அதாவது முதல் மாநாட்டின் படியாக அவர் துவங்கியிருக்கிறதாக தெரிவித்தார். அதன்படி இன்று இந்த மாநாடு என்பது திட்டமிட்டபடி மாலை, அதாவது 4 மணிக்கு நடக்கின்றது. இதற்காக பல்வேறு அழைப்புதல்கள் பல்வேறு கட்சியினருக்கு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திமுக தமிழக முதலமைச்சருக்கு கூட இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. அதே போன்று அதிமுகவும் விடப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய காட்சி என்பது இந்த முகப்பு பகுதி, அதாவது மாநாடு திடல் அமைந்திருக்கக்கூடிய முகப்பு பகுதியை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த முகப்பு பகுதியில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, மகாத்மா காந்தியடிகள், அதே போன்று புத்தர், திருவள்ளுவர், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர் மற்றும் திருமாவளவன் ஆகியோர் புகைப்படங்கள் அமைந்திருக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக பிரம்மாண்டமாக இந்த கட் அவுட் என்பது அமைத்திருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு சரியாக 4 மணிக்கு தோன்றாலும் இந்த மாநாடு என்பது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான, அதே போன்று கட்சித் தலைவருமான திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாநாடு என்பது துவங்குகிறது. மேலும் மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாதி, அதே போன்று திமுக செய்தி தொடர்பாளர் KKS இளங்கோவன், அதே போன்று ஐயா வைகுண்ட இயக்கத்தின் தலைவர் பால் பிரஜாபதி அடிகளார் மற்றும் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்டவர்களாம் இதில் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாதர் சங்கங்கள் சேர்ந்த தலைவர்களும் இதில் பங்கேற்கிறார்கள். நாம் தற்போது இந்த பார்க்கக்கூடிய காட்சி என்பது அந்த இருக்கைகள் என்பது இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 30,000 இருக்கைகள் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த மாநாட்டிற்கு 2 லட்சத்திற்கு அதிகமான பெண்கள் கலந்து கொள்வார்கள் என்று கட்சியின் தலைவர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன்படி தற்போது அந்த இருக்கைகள் அமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மாநாட்டிற்காக பாதுகாப்பு பணி என்பது டிஐஜி, அதாவது விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி திஷா மிட்டால் அவர்கள் தலைமையில் 2 எஸ்பிகள், அதாவது கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு எஸ்பி அவர்கள் தலைமையில் 11 ஏடிஎஸ்பி மற்றும் 20 டிஎஸ்பிகள், 150 காவல் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் அவங்க ஈடுபடுறாங்க. தொடர்ந்து இந்த மாநாடு திட்டமிட்டபடி சரியா 4 மணிக்கு நடக்கின்றது. இந்த மாநாடு அரங்கை சுற்றி நம்ம அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த மாநாடு அரங்கை சுற்றி பல்வேறு தலைவர்கள், அதாவது மதுவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து அதனோட வாசகங்கள் சுற்றி இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். மேலும் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் நடந்த அந்த சம்பவமாக இருக்கட்டும், அதே போன்று மரக்காணத்தில் ஏற்கனவே நடந்த அந்த சம்பவமாக இருக்கட்டும், இதில் பொதுமக்கள் வைத்த கருத்துக்கள் எல்லாம் இந்த வாசகங்களாக இங்கு அடங்கக்கூடிய ஒரு காட்சியாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று மதுவுக்கு எதிரான இந்த முழக்கம் என்பது, இந்த மாநாடு என்பது இன்று திட்டமிட்டபடி நடந்தாலும் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக இது யாருக்கு தான் அந்த அழைப்புதல் விடப்பட்ட பொழுது பெரும், அதாவது ஒரு அரசியல் பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து தான் இன்று, அதாவது இந்த மாநாட்டிற்கு யார் வருகை தருகிறார் என்று அதிகம் எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி சரியாக 4 மணிக்கு இந்த பகுதியில், அதாவது உளுந்தூர்பேட்டை நாம் இருக்கக்கூடிய இந்த மாநாட்டத்தில் மாநாடு என்பது துவங்குகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.